இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பேங்கிள் வந்து பாருங்க, இந்த மாடலில் ஒரு பேங்கிள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பேங்கிள் செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு 1 கட் பேங்கிள் வேணும். நான் வந்து கர்வ் பேங்கிள் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ளாட் பேங்கிள் இருந்தால் நீங்கள் ஃப்ளாட் பேங்கிளும் யூஸ் பண்ணலாம். அப்புறமா நான் வந்து இன்றைக்கி ரெட் கலர் எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஏதாவது ஒரு கலர் சில்க் த்ரெட். அப்புறமா பாருங்கள் மிரர்ஸ். நான் வந்து இன்றைக்கி ஒரு லீஃப் ஷேப் மிரர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுன்னு லீஃப் ஷேப் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் என்ன ஷேப் மிரர் இருக்கோ அந்த ஷேப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறமா கோல்டன் பீட்ஸ், அப்புறமா ஒயிட் பீட்ஸ், இதில் இருக்க ஒயிட் பீட்ஸ், அப்புறமா கட்டர், அப்புறமா எப்போ போலே ஒரு வேஸ்ட் கிளாத், ஃபெவிக்ரிலோட ஃபேப்ரிக் க்ளூ. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டில் பேங்கிள் ரேப் பண்ணணும். நான் வந்து ஏற்கனவே ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இனி நம்ம இதுக்கு மேலே மிரர்ஸ் ஓட்டலாம். அதுக்கு பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி 8 பாயிண்ட்ஸில் நான் மிரர் வைக்க போகிறேன், 8 சைடில். அப்போ நம்ம வந்து இதில் எப்படி கரெக்ட் மெஷர்மெண்ட் பார்த்து வைக்கணும்ல, அதுக்கு வேண்டி பாருங்கள். நான் எப்போவுமே சொல்லுவோம்ல, இப்படி வரைஞ்சி நம்ம வந்து பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும்னு. அதே மாதிரி நான் வந்து இப்படி சர்க்கிள் போட்டு இப்படி வரைஞ்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி 8 பாயிண்ட்ஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 பண்ணியிருக்கா. இனி நம்ம இந்த பாயிண்ட்ஸ் அப்படி மார்க் பண்ணலாம். நான் வந்து லேசாக கம் வச்சு தான் மார்க் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து இப்படி லேசாக மார்க் பண்ணியிருக்கேன். இனி கரெக்டாக மார்க் பண்ணி இதில் நம்ம இனி மிரர் ஓட்டலாம். நல்லா சென்டர் பார்த்து மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம மிரர் ஓட்டலாம். நான் லேசாக சரிச்சு தான் அன்றைக்கி ஓட்ட போகிறேன். ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாலாம் ஓட்டலை. எப்போவுமே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தானே ஓட்டுறோம். அதனால் நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுன்னு கொஞ்சம் சரிச்சு ஓட்டுறேன். இப்படி இந்த மாதிரி. இப்படி கம் ஏதாவது பட்டுட்டுனா ஒரு சின்ன பட்ஸ் வச்சுடுங்க கையில். அது வந்து ரொம்ப காஞ்சி இருக்கக்கூடாது. ரொம்ப காஞ்சிருந்தால் என்ன ஆகும் தெரியுமா, இதுக்கு மேலே கொஞ்சம் பஞ்சு இருக்கும் தெரியுமா, முடியா அது வந்து இந்த கம்முலேயே அப்படி ஒட்டிடும். அதனால லேசாக அப்படி ஈரப்படுத்திடணும். லேசாக ஈரமாக அப்படி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. லேசாக ஈரமாக வச்சுட்டு நம்ம வந்து இப்படி லேசாக அப்படி அப்பப்போ தொடச்சி எடுத்துடணும். அப்போ நல்லா அழகாக அப்படி வந்துடும். பாருங்கள், எப்போவுமே ஒரு பட்ஸ் இப்படி வச்சுடுங்கண்ணே. லேசாக ஈரமாக இருக்கணும், ரொம்ப காஞ்சி வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீட்டாக தொடச்சிட்டு அப்படி நீட்டாயிரும். இது மிரர் மட்டும் இல்லை, நம்ம செயின் ஸ்டோன்லாம் ஒட்டுறோம்ல, அதுலேயும் கம் நிறைய படம். ரொம்ப சின்ன சின்ன இடத்துல வைக்க வந்து கம் படம். அதுவும் நீங்கள் இந்த மாதிரி பட்ஸ் வச்சு இப்படி தொடச்சி எடுத்துடலாம். வேலை செய்ய அப்படி தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா நீட்டாக ஆயிரும். எல்லாம் நல்லா அழகாக இப்படி ஒரே டைரெக்ஷனில் வைக்கணும். நம்ம ரவுண்டு மிரர்லாம் வச்சா இதெல்லாம் ஒன்றுமே பார்க்கண்டா, சும்மா அப்படியே வச்சுட்டு போகலாம். மிரர்ஸ்லேயே நிறைய ஷேப்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஷேப் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு நேரம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ ஒட்டிட்டேன். இனி வந்து இது வந்து நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம இனி அடுத்த வேலை செய்யலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவு காஞ்சிருக்கு. இனி நம்ம அடுத்து பீட்ஸ் ஒட்டலாம். அடுத்து நம்ம ஒயிட் பீட்ஸ் தான் ஒட்ட போகிறோம். கம்மை வந்து
நல்லா மிரருக்கு ஓரத்துலேயே இப்படி வைப்போம். பாருங்க இந்த மாதிரி. பாருங்க இந்த மாதிரி. நம்ம ரொம்ப கீழே இப்படி வச்சு வச்சோம் வைங்களா, பூரா நூலும் அப்படி கம்மா ஆயிரும். அதுக்கு வேண்டிதான். இப்போ நம்ம இனி ஒவ்வொரு பீடாக அப்படி வைக்கலாம். ஃபஸ்ட்டில் இந்த சென்டரில் வைப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டில் இப்படி இந்த சென்டரில் வைக்கணும். ஃபஸ்ட்டில் இப்படி நம்ம சென்டரில் வச்சு வச்சோம் வைங்களா, நமக்கு வந்து அந்த லீஃப் ஷேப் வந்து நல்லா அழகாக அப்படி கிடைக்கும். பாருங்கள் இதே மாதிரி. இப்போ நமக்கு நல்லா ஒரு லீஃப் ஷேப் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி நம்ம வைக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஃபைனலில் இந்த மாதிரி ஒரு லீஃப் ஷேப் நமக்கு கிடைக்கும். எப்படி மிரர் ஷேப்போ அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். இனி இது வந்து கொஞ்சம் காஞ்ச பிறகு இனி அடுத்த மிரர் அப்படி வைக்கணும். இது இப்போ கொஞ்சம் நல்ல ஈரமாக இருக்குது பார்த்தீங்களா, சிலர் கீழே விழுந்தாலும் விழுந்துடும். அதனால் இது கொஞ்சம் காஞ்ச பிறகு அடுத்த மிரர் வைக்கலாம். அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படி பூரா பேங்கிள்ஸையும் சுற்றி நம்ம வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஒயிட் பீட்ஸ் வைக்கணும். நான் வந்து எல்லாம் வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக பீட்ஸ் வச்சு முடிச்சிட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு பேங்கிள், ஆனால் ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். இதில் வந்து அங்கங்கே ஒவ்வொரு சின்ன சின்ன கோல்டு பீட்ஸ் பாருங்கள், சும்மா அங்கேங்கம்மா. இந்த மாதிரி கோல்டு பீட்ஸ்.
வீடியோஸ்லாம் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. பாருங்க, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கோல்டு பீட்ஸும் வச்சுருக்கேன். இனி இது நல்லா காயட்டும், காஞ்சிபுரம் பார்க்கலாம். பாருங்கள், பேங்கிள் நல்லா காஞ்சிருக்கு. ரொம்ப சிம்பிளான ரொம்ப அழகான ஒரு பேங்கிள். ரொம்ப ஈஸி தான் இதை செய்யறதுக்கு. நீங்கள் எல்லாரும் இதை வந்து செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.